என்னோட தேர்ட் ப்ரெக்னென்சி. ஃபஸ்ட்டு எனக்கு பையன் இருக்கான். 2வது தான் அபார்ஷன் ஆகிட்டு, தேர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கன்சீவ் ஆகியிருக்கேன். மெயினாக வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன். ப்ரெக்னென்ட் வந்து ட்ரை பண்ண போகிறேன்னா ஒரு 3 மாதம் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டதுனால தான் நேச்சராக எனக்கு வந்து பாப்பா நின்றுடுச்சு. இப்போ வந்து 7th வீக் ஸ்கேனிங் தான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து ஹார்ட் பீட் வந்து குழந்தைக்கு எப்படி இருக்குது, குழந்தை எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் நான் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நான் எவ்வளோ மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மந்த்து. நெக்ஸ்ட்டு ஸ்கேனிங் வந்து என்டி ஸ்கேன் வந்து டிசம்பர் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 7th வீக் ஸ்கேனு, ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறம் குழந்தைய காமிச்சாங்க. ப்ரெக்னென்ட் 3 மந்த்துக்குள்ளே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஈஷாராம் கார்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பால்வாடி, அதாவது நம்ம வீடு கிட்ட இருக்க பால்வாடியில் போயிட்டு அட்டை போடணுன்னாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்ட உடனே நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் போனோன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு பேபிக்கெலாம் இந்த ஈஷாரம்லாம் நான் பண்ணதே இல்லை. இப்போ தான் புதுசாக வந்திருக்கு போல இருக்குது. அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்டி ஸ்கேனில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.